இந்த குங்குமம் என்னைக்கும் உன் நெத்தியில நிலைச்சு இருக்கணும். ஓடி போன கணவனை நினைச்சு அழுதுகிட்டு இருக்கீங்களாமா? அதை தவிர என் வாழ்க்கையில வேற என்ன பார்க்க? எவ்வளவு பெரிய கல்லஞ்சனா இருக்கணும். வாழ்க்கை பூரா உங்களை கண்கலங்க வச்சுட்டாரே. அவர் மேல தப்பு சொல்லாதப்பா. என் தலையெழுத்து அவ்வளவுதான். என்ன பெரிய தலையெழுத்து? செய்யாத கொலைக்கு பயந்து எதுக்காக ஊரை விட்டு ஓடணும்? அவர் நிலையில யார் இருந்தாலும் அப்படி தப்பா செஞ்சிருப்பாங்க. போய் 25 வருஷம் ஆகுது இல்லையா? போகும்போது தன் மனைவி கர்ப்பமா இருந்தாலே அவை நானா அந்த குழந்தை என்னாச்சுன்னு ஒரு தடவையாவது வந்து பார்க்க வேண்டாம்? நாம இருக்கிற அவருக்கு எப்படிப்பா தெரியும்? அவரு உயிரோட இருக்காரா இல்லையாங்கிறதாவது உங்களுக்கு தெரியுமா? சங்கர், அப்படி சொல்லாதப்பா, அப்படி சொல்லாத. I'm sorry. I'm sorry. 25 வருஷமா உங்க கணவனை நினைச்சே அணுவணுவா செத்துக்கிட்டு இருக்கீங்களே. எனக்கு மட்டும் எங்க அப்பாவை பார்க்கணும்னு தோணாதா? அவரை நினைச்சு நீங்க அழுவுறீங்க. என்னுடைய அழுகை ஆத்திரமா வெளிவருது. That's all. I'm sorry. I'm sorry. உட்காருங்க. இந்த போட்டோ பாருங்க. இதானே எங்க அப்பா? ஆமா. என்னங்க 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 என்ன? அம்மா அழக்கூடாது. நான் கேட்கறதுக்கு கரெக்டா பதில் சொல்லணும். அப்பாவை பக்கத்துல இருக்கிறதெல்லாம் யாரு? இந்த பாவிங்க தாப்பா உங்க அப்பாவுடைய பார்ட்னர். ஓ, ஆமா சங்கர், இந்த போட்டோ உனக்கு எப்படி கிடைச்சது? காலம் வரும்போது சொல்றேன். கிரிமினல் கோவிந்தசாமி கிரிமினல்னா என்ன? கில்லாடி கிரிமினல். கிரிமினல் கில்லாடி கோவிந்தசாமி நீதானே? நான் கிரிமினல் இல்லப்பா, லாயர் கோவிந்தசாமி. கேட்ல போர்டு பாத்திருப்பியே? கேட்ட உழைச்சுக்கிட்டு தான் நான் உள்ள வர்றேன். இங்கெல்லாம் வாந்தி இருக்க கூடாது. 4 பேர் வர்ற இடம். இந்த உறுப்பு உருமுறையே. நீ யாரப்பா? ஒப்பா. சரிப்பா. அப்பாவுக்கு பேர் இல்லையாப்பா? இருக்குப்பா. சொல்றேன்ப்பா. சொல்றேன்ப்பா. யோகஹாமா தெரியுமா? எனக்கு தலாயிலாம அவத்தான் தெரியும். கிண்டல. யோகஹாமா ஒரு தலாயிலாமா பேருங்கானே. பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் ஜப்பானியரை ஆட்டி வைத்த போது ஆஹா இது அடுக்குமான்னு கேட்டு சர்வாதிகாரத்தை கராட்டே மூலம் ஓட ஓட விரட்டிய கடற்கொள்ளைக்காரன் ஜப்பான் நாட்டு கட்டபொம்மன் சாமுராய் சாப்போ சீப். அது நானே. நான் ஒரு பொண்ணை காதலிச்சேன். நீயா? பின்ன என்ன நீயா? நான் தான் காதலிச்சேன். சரி நீதான். அவளும் சரின்னு சொன்னா. பாவம். ஆனா அவங்க அம்மா பெரிய இடைஞ்சல் கொடுத்தா. விட்டனாவள ஒரே வெட்டு. அவ இது என் கையில. எது? தலை. உடம்பு? ஃபுட்பால் ஆடுற மாதிரி உடைச்சு கொண்டுட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல தள்ளிட்டேன். போலீஸ் ஸ்டேஷன்லயா? வேற என்ன ரயில்வே ஸ்டேஷன்லயா? அனுப்பியோட போனியா? ஓஹோ, தனியா தான் போனேன். அனுப்பின்னா ஆதாரம்ப்பா. தெரியும்பா. இப்போ நான் அந்த கொலையை செய்யலன்னு நீதான் கோர்ட்ல ஸ்ட்ராங்கா அடிக்கணும். இங்கப்பா சகல சாட்சியங்களோட போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் நீதான் கொலை செஞ்சேன்னு நிரூபிச்சுட்டு வந்திருக்கிற. இப்போ நீ கொலை செய்யலன்னு எந்த கிரவுண்ட்ல நான் வாதாடுறது? ஃபுட்பால் கிரவுண்டுக்கு போ, இல்லாட்டி கிரிக்கெட் கிரவுண்டுக்கு போ. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப மரியாதையா கோர்ட்டுக்கு வந்து நான் இந்த கொலையை செய்யலன்னு நீ அடிக்கணும். இல்ல என் மாமியாருக்கு ஏற்பட்ட கதிதான் உனக்கு. என்னால முடியாது, என்ன மன்னிச்சிருப்பா. எனக்கு மாங்கல்ய பித்த கொடுப்பா. உன் கால்ல அம்மா கால்ல விடுவாருப்பா. பாவமா அம்மா. நான் அந்த அம்மா ஓ மகன் குரு 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 குரு. நம்ப குருமூர்த்தி. டாடி. எப்படி நம்ம நடிப்பு? நடிப்பா? என்னையா
என்ன இந்த வீட்டுக்குள்ள ஓட ஓட விரட்டினி இல்ல சாப்போ. இந்த வீட்டை விட்டு நீ போ. நீ எனக்கு மகனும் இல்ல, நான் உனக்கு அப்பா இல்லைன்னு சொல்லிடாதீங்க, பக்கத்துல இருக்க தப்பா நினைச்சுக்க போறாங்க. எதுக்குடா அப்படி எல்லாம் செஞ்ச? அப்பா, நாங்க போட போற புது நாடகத்துல அப்பாவுக்கு மகனுக்கு இப்படி ஒரு மோதல் காட்சி வருது. அத உங்ககிட்ட ஆக்ட் பண்ணி காமிச்சா ரியாக்ஷன் எப்படிங்கிறதுக்கா அப்படி செஞ்சு காமிச்சேன். எப்படி நம்ம சாப்போம்? நான் கில்லாடிடா. நான் கில்லாடிக்கு கிங்குப்பா. அப்பா, அப்பா எனக்கு ஒரு 2000 ரூபாய் பணம் வேணும்பா. எதுக்குடா 2000? என் நாடக கம்பெனியை காப்பாத்துறதுக்காக. மகனே, டாடி உனக்கு 2000 என்ன? 2 லட்சம் தரேன். ஐயா, இனி நம்ம அவசியம் நாடக கம்பெனியில சோஷல் நாடகம் கிடையாது. நிறைய ஸ்பெண்ட் பண்ணி மகாபாரதம் ராமாயணம் தான். கொடுங்க கொடுங்க கொடுங்க. அவ்வளவு சுலபமா கொடுத்துருவேனா? உனக்கு ஒரு டெஸ்ட் வைக்க போறேன். நீ பாஸ் பண்ணா 2 லட்சம். என்ன டெஸ்ட்? கமன் கமன் கமன். அப்படியே பண்ணிட்டு இல்ல வந்து இந்த போட்டோ எடுக்கிற பொண்ணை பாரு. இட்லி போல் இருக்கும் இந்த பட்லி யார்? நமக்கு வேண்டிய பொண்ணு. காஷ்மீர்ல இருக்கிறா, பேரு மாலதி. இவளை பத்தி நம்ம பிரேமா விவரமா லெட்டர் எழுதியிருக்கு. ஆண் வாடையே பிடிக்காத அல்லி ராணி. இவளை நீ என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஆம்பளைய கண்டா உருகிற அளவுக்கு அவ மனசை மாத்தணும். வந்தேன் காஷ்மீர். நீங்க நான் தான் கல்யாணம் வேண்டாம்னு இருக்கேன்ல. பட்டாளத்துக்கு ஆள் தேவைங்கிற மாதிரி மாப்பிள்ளை தேவை நீங்க பாட்டுக்கு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துட்டீங்க. இப்போ இந்தியால இருக்கிற மொத்த மாப்பிள்ளை இங்க வந்தாச்சு. மாலதி, உங்க தாத்தாவோட மோசமா இருக்கும்போது என்ன பேசுற நீ? அவருடைய ஒரே பேத்தி நீ. உன் கல்யாணம் நடக்கணும், அதை பார்த்துட்டு தான் கண்ணு முன்னுட்டு இருக்காரு. டாக்டர், பார்த்த உடனே மூணா அசிங்கம். ஏன்னா இந்த கல்யாணம் பிடிக்காமத்தான் இந்த கிழவன் கண்ணை மூடிட்டான்னு தப்பா பேசுவாங்க. கொஞ்சம் பொறுத்தே மூடுறேன். அந்த காலத்துல வடக்க முதலா கொடிய நாட்டினவன் சேரன் செங்குட்டுவன். அதுக்கு அப்புறமா இந்த சச்சிதானந்த குருமூர்த்தி தான். காஷ்மீர்ல கண்ணியமா வாழ்ற தமிழ் தாத்தா நான் ஒருத்தன் தான். அவன் கொடிய நாட்டினா நான் குடும்பத்தை நாட்டணும்னு நினைக்கிறேன். இந்த பேத்திக்கு அது புரியல. முக்கிற மாதிரி மாப்பிள்ளைங்க வந்திருக்கானுங்க. டாக்டர், நீங்களாவது சொல்லி எவனையாவது ஒரு மாப்பிள்ளையை செலக்ட் பண்ண சொல்லுங்களேன். எவனையும் எனக்கு பிடிக்கல. இந்த ரவுண்ட்ல பிடிக்கலைன்னா அடுத்த ரவுண்ட்ல புடி. நீங்க எத்தனை ரவுண்ட் வந்தாலும் நான் எவனையும் செலக்ட் பண்ண மாட்டேன். இந்த ஆம்பளைங்கனால எனக்கு அருவருப்பா இருக்கு. ஐயோ, நானும் ஆம்பளையாச்சே. நெஞ்சு. மாலதி, கொஞ்சம் எப்படி வா. உனக்கு ஒண்ணுமே புரியலையாமா? டெல்லியில பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த என்ன உங்க தாத்தா ஏன் இவ்வளவு சம்பளம் கொடுத்து தனக்கு பர்சனல் டாக்டரை காஷ்மீருக்கு வரவழைச்சிருக்காருன்னு கொஞ்சமா யோசனை பண்ணி பாத்தியாமா? உன்னை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் அவர் உயிரை நான் தான் பிடிச்சு நிறுத்தி ஆகணும். அம்மா அம்மா, நெஞ்சு நெஞ்சு. போமா, இப்போதைக்கு தாத்தாவுக்காக அவர் இஷ்டப்படி நடக்கிறதாக சொல்லு. அப்புறமா அதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். தாத்தா தாத்தா, நீங்க கவலைப்படாம இருங்க. இனிமே உங்க விருப்பப்படியே நடந்துக்கிறேன். அப்படியா? அப்பா, இப்பதான் நிம்மதியாச்சு. டாக்டர், மாத்திரைகளை மார்ச் பண்ணி வர சொல்லுங்க. ஒன்னும் நான் முழுங்கி வைக்கிறேன். என்ன டாக்டர், என்னமோ யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க போல இருக்கு. யோசிக்காம லாயர் கூட டிஸ்கஸ் பண்ணி உங்க தாத்தா சொத்தையெல்லாம் தர்மத்துக்கு எழுத போறாரு. ஒரே பேத்தி நான் இருக்கும்போது எதுக்கு தர்மத்துக்கு எழுதுனா? ஒத்தையா இருக்கிறனால தான். டபுளா இருந்தா ட்ரபிளே இல்ல. நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு ஒத்த கால நிக்கிற. உங்க தாத்தா நீ கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பெத்துக்கல, உனக்கு நோ ப்ராப்பர்ட்டி, எவ்ரிதிங் ஃபார் சேரிட்டிங்கிறாரு. வாட்? சொத்தையெல்லாம் தர்மத்துக்கு எழுதி வைக்க போறாராம். ஏன் மனசுக்கு பிடிச்சவனா ஒரு அமைய வேண்டாமா? பிடிச்சவ யாருன்னு நீ சொல்ல வேண்டாமா? முதல் பார்வையிலேயே மனசை கவரணும். சினிமாவில தான் முதல் பார்வையிலேயே காதல், 3வது நிமிஷத்திலே டூயட். இன்டர்வலுக்கு முன்னால குழந்தை குட்டியை பெத்துட்டு படம் முடியும் போது பாட்டியா நிக்க வேண்டியது. ஆல் ரைட், லுக், இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? உங்க தாத்தா உயிர் எழுதி முடிக்கிறதுக்கு முன்னால நீ ஒரு முடிவுக்கு வந்தாகணும். சொத்தோட நீ சுகமா இருக்கணும்னா உங்க தாத்தா யார கட்டிக்க சொல்றாரோ அவனை கல்யாணம் பண்ணிக்க. அது என்னால முடியாது. அப்ப உனக்கு சொத்தும் கிடையாது, உங்க தாத்தா உயிரோட நீ பார்க்கவும் முடியாது. தாத்தா போயிட்டாருன்னா என் கதி?
நான் ஒரு பிளான் சொல்றேன், கேக்குறியா? என்ன? பின்பாட்டுக்கார மாதிரி நான் சொல்றதுக்கெல்லாம் நீ ஆமா ஆமான்னு தலையாட்டணும். செய்வியா? திருத்தணி திருப்பதி எல்லா கோயிலுக்கும் பங்கு போட்டு எழுதிட்டீங்களா? திருச்சி உச்சி பிள்ளையார் கோயில் வரைக்கும் எதையும் விடல. பேஷ் பேஷ், இதுல ஒண்ணும் மாற்றம் இல்லையே. இல்லையா? கையெழுத்து போடலாம்ல? போடலாங்க. காட்டுங்க இப்படி. வாமா, விவரமா படிச்சு காட்டுங்க. வேதனையோட கையெழுத்த போடுறேன். தாத்தா, இந்த உயிலுக்கு அவசியமே இல்ல. ஏம்மா? மாலதி ஏற்கனவே கல்யாணம் பண்ணிக்கிட்டானா? என்னது, கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா? உங்களை கேட்காம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால எங்க நீங்க கோச்சுக்கீங்களோன்னு மாலதி சொல்லாம இருந்துட்டா. நான் தான் எப்பவோ லவ் அலோவ் பண்ணிட்டேனே. அப்போ மாலதிக்கு புருஷன் இருக்கானா? ஏமா சொல்லு மாலதி, வெக்கப்படாத. இருக்கான் தாத்தா. இருக்கானா? என்னது மரியாதை இல்லாம புருஷனை இருக்கான்ற? அப்போ உன்னை விட அவனுக்கு வயசு குறைச்சலா? போங்க தாத்தா. புருஷன் அப்படியெல்லாம் மரியாதை குறைச்சலா சொல்லாத. அவனும் என்ன மாதிரி ஒரு ஆம்பளை. இருக்காருன்னு சொல்லு. சரி தாத்தா, இருக்காரு. ஆஹா, வக்கீல் சார், ஆனந்தம் என் சொல்வரேன்னு ஒரு பாட்டு இருக்கு. அத பாடணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஆனா அதுக்கு வயசும் இல்ல வாய்ஸும் இல்ல. மாலதிக்கு புருஷன் இருக்கான்னு தெரிஞ்ச உடனே இனிமே பேரம் பேத்திக்கு என்ன பஞ்சம்? இந்த வீடு பூரா குழந்தைகளா ரொம்பி வழிய போகுது. உயிலு வேணாம், ஒண்ணு வேணாம். கொடுத்துட்டு நீங்க போங்க. இப்ப உங்களுக்கு நிம்மதி தானே? இல்ல. ஏன் இப்படி சொல்றீங்க? மாலதிக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு. மாப்பிள்ளையத்தான் கண்ணாலே பாக்கலையே. மாலதி, இம்மீடியட்டா அவர் எங்க இருந்தாலும் எடுத்துக்கிட்டு வா. தாத்தா, அவரு உடனே கிடைக்க மாட்டாரு தாத்தா. ஏன் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரா? அந்த மாதிரி தெரியுமா? இல்லைங்க, அவரு இந்தியாவிலேயே இல்ல, பாரிஸ்ல இருக்காரு. வர்றதுக்கு 10 மாசம். 10 மாசமா? 10 மாசத்துல எனக்கு பேரனே வேணும். மாலதி, உன் புருஷன் எங்க இருந்தாலும் சரி, உடனே புறப்பட்டு வர சொல்லி கேபிள் கொடு. என்ன செலவானாலும் நான் ஏத்துக்கிறேன். Go on. I say go. பின்பாட்டுக்கார மாதிரி தலையாட்ட சொன்னீங்க. உங்க பாட்டுக்கு ஒரு புருஷனை செலக்ட் பண்ணி அவனை பாரிஸ்ல போய் குடி வச்சாச்சு. இப்ப நான் அந்த புருஷனை தாத்தா காட்டணும், உடனே பிள்ளையும் பெத்துக்கணும். எப்படி? சொத்து வேணும் இல்ல, எல்லாம் செஞ்சுதான் ஆகணும். உடனே ஹஸ்பண்ட கொண்டு வாங்குறாரு. ப்ராப்பர்ட்டி ஃபார் சேல்னு பேப்பர்ல போடுற மாதிரி ஹஸ்பண்ட் ஃபார் சேல்னு எங்க போடுறான்? ஏன் டாக்டர், பாரிஸ்ல இருந்து வர வழியில பிளேன் ஆக்சிடென்ட்ல அவர் செத்துட்டாருன்னு ஒரு சொம்புல சாம்பல கொண்டு வந்து தாத்தாட்ட கொடுத்துட்டா. பிளேன் ஆக்சிடென்ட்னா தாத்தாவுக்கு தெரியாமையா போயிடும்? ஒரு பிளேனே வாங்கி ஆக்சிடென்ட் பண்ணிடுறது. அதுக்கு ப்ராப்பர்ட்டி வேணுமே. இத பாரு, நான் ஒரு சுலபமான வழி சொல்றேன். போட் கிளப்ல ஒரு பாப் சிங்கரை பார்த்தேன். அவன் கூட நான் பாடணுமா? சொல்றத கேளு. அவன் ஒரு நல்ல நடிகை. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவன் நினைக்கிறேன். நீ சொன்னியே முதல் பார்வையிலேயே உன் மனசை கவரணும்னு, அது நிச்சயமா நடக்கும். சும்மா சொல்லக்கூடாது. அவன் வாய்ஸ கேட்டாலே வயசானவங்க கூட வாலிபம் வந்துரும். நீ போய் அவனை பார்க்கணும். எனக்கு ஒண்ணு வாலிபம் திரும்ப வேண்டாம், இருக்கு. ஆமா, எதுக்கா நான் போய் அந்த ஆளை பார்க்கணும்? பின்ன புருஷன் ஒரு ஆள் உங்க தாத்தா கொண்டு போய் காட்ட வேண்டாமா? எவனாவது பரமேஸ் பையில கொண்டு போய் காட்ட முடியும்? படிப்பு அந்தஸ்து இதெல்லாம் இருந்தா தானே உங்க தாத்தா நம்புவாரு. அது பூரா அவங்கிட்ட இருக்கு. அவனை மீட் பண்ணி நான் என்ன பேசுறது? பேசுறதா? அவனை முதல்ல உன் பக்கம் இழுத்து உன் ஹஸ்பண்ட ஆக்ட் பண்ண சொல்லு. அது எப்படி? அப்ப பர்மனண்டா இருக்கு சொல்லு. அவன்கிட்ட நீங்களே பேசி எல்லாத்தையும் முடிச்சிருங்களேன். சொத்து வேணும்னா நான் சொன்னபடி செய்.